வணக்கம். ஜூனில் களமிறங்கும் ரணில். சூடுபிடிக்கும் தென்னிலங்கை அரசியல். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரத்தை எதிர்வரும் ஜூன் மாதம் ஆரம்பிக்க வேண்டும் என அரசாங்கத்தின் அரசியல் தலைவர்கள் யோசனை முன்வைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த வாரம் ஜனாதிபதி தேர்தலுக்கான அரசியல் குழு கூட்டத்தில் இந்த யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்த அரசியல் குழுவில் அமைச்சர்களான பிரசன்ன ரணதுங்க, கஞ்சன விஜயசேகர, ஹரின் பெர்னாண்டோ, மனுச நாணயக்கார டிரான் அலெக் மற்றும் சபை உறுப்பினர்களான நிமால் லான்சா மற்றும் அனுரஜாப்பா ஆகியோர் கலந்து கொண்டுள்ளனர். இதற்கு முன்னதாக பசில் ராயபக்சவுடன் ஜனாதிபதியும் அமைச்சரும் நடத்திய விசேட கலந்துரையாடலில் ஜனாதிபதி தேர்தலுக்கான பிரச்சாரங்களை விரைவில் ஆரம்பிக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் ஸ்தாபகர் பசில் ராயபக்சவுக்கும் இடையில் நடைபெற்ற மற்றுமொரு சுற்று பேச்சுவார்த்தை இணக்கப்பாடின்றி முடிவடைந்துள்ளது. ஏற்கனவே இருவருக்கும் இடையில் 4 சுற்று பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்த நிலையில் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக நாடாளுமன்றத்தை கலைத்து பொது தேர்தல் நடத்துவது குறித்து இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது. எனினும் அரசியலமைப்பின் பிரகாரம் முதலில் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் ரணிலுக்கு ஆதரவளிப்பது குறித்து ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி இன்னமும் தீர்மானம் எதனையும் எடுக்கவில்லை. ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக நாடாளுமன்றத்தை கலைக்க வேண்டுமாயின் நாடாளுமன்றத்தில் அது குறித்து தீர்மானம் நிறைவேற்ற முடியும் என ரணில் தரப்பு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளரை மைத்திரிபால சிறிசேன தன்னிச்சையாக தீர்மானிக்க முடியாது என்று அக்கட்சியின் முன்னாள் பொதுச் செயலாளர் தயாசிறி ஜெயசேகர தெரிவித்துள்ளார். சுதந்திர கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராக நீதி அமைச்சர் விஜயதாச களமிறங்குவார் என அந்த கட்சியின் முன்னாள் தலைவரான மைத்திரிபால சிறிசேன அறிவித்தார். இந்நிலையிலேயே தயாசிறி ஜெயசேகர எம்பி மேற்கண்டவாறு கூறியுள்ளார். அதேவேளை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்குள் பிளவுபட்டுள்ள அணிகள் ஒன்றுபட வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார். அனைத்து தமிழ் தேசிய கட்சிகளது கொள்கைகளும் ஒன்றாக இருந்தாலும் எங்களுக்குள்ளே பிளவுபட்டு இருப்பது அது எதிரிகளுக்கு சாதகமாக அமைந்து விடுகிறது என நாடாளுமன்ற உறுப்பினர் கோவிந்தம் கருணாகரன் தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், வடக்கு கிழக்கு சிவில் சமூக குழுவானது ஒரே மேசையிலேயே தேசிய கட்சிகளை தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்த கட்சிகளும் ஒரு சில கட்சிகளையும் அழைத்து ஒரு மேசையில் இருப்பது ஒரு மகிழ்வான தருணமாக இருந்தது. அந்த கூட்டு தமிழ் பொது வேட்பாளர் என்கின்ற அடிப்படையில் ஏற்பட்டிருந்தாலும் எதிர்காலத்தில் இந்த கூட்டு ஒரு அரசியல் கூட்டம், தமிழ் மக்களது விடுதலை, அரசியல் விடுதலையை தமிழ் மக்களுக்கு அரசியல் அபிலாசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அரசியல் தீர்வை கொண்டு வருவதற்கான கூட்டாக அமையுமாக இருந்தால் உண்மையிலேயே நாங்கள் அனைவரும் சந்தோஷப்படக்கூடிய நிகழ்வாக இருக்கும். ஏனென்றால் அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமை வந்து 6 ஜனாதிபதிகள் மக்களால் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதுவரை நேரடியாக தேர்வு செய்யப்படாதவர் அவருக்கு முன்பு 6 ஜனாதிபதிகளில் நாங்கள் விரும்பி 2 ஜனாதிபதிகளை கொண்டு வந்திருந்தோம். ஆனால் நாங்கள் வாக்களிக்காத ஜனாதிபதியாக வருவதை நாங்கள் விரும்பாத 4 பேரும் இந்த நாட்டை ஆண்டுவிட்டு அல்லது வாக்களிக்காத ஜனாதிபதிகளோ எங்களுக்கு இதுவரை எதுவுமே செய்யவில்லை. எங்களது இன பிரச்சினை தீர்வுக்காக எதுவுமே செய்யவில்லை. அந்த வகையில் இன்னும் நாங்கள் இந்த சிங்கள ஜனாதிபதி வேட்பாளர்கள் என்று வாக்களித்து ஏமாறாமல் எங்களது ஒற்றுமையை நாங்கள் காட்ட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. ஒற்றுமையை காட்டுவது என்பது அவர்களை வழுக்கி கொண்டு வர வேண்டிய ஒரு நிலையாகவும் இருக்கலாம். ஏனென்றால் கட்சிகளும் வடகிழக்கைச் சேர்ந்த தமிழ் தேசிய கட்சிகள், சிவில் சமூக பிரதிநிதிகள், புலம்பெயர் தேசத்தில் இருக்கும் தமிழ் நலன் விரும்பிகள், நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்தால் எந்த ஒரு வேட்பாளருக்கும் 50% மேலே வாக்கெடுத்து வெல்லக்கூடிய சூழ்நிலை ஒன்று உருவாகாத நேரத்தில் சில வேளைகளில் எங்களுடன் அவர்கள் பேரம் பேசலாம் எனவும் அவர் கூறியுள்ளார். தேர்தல் களங்கள் எவ்வாறு அமையும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நன்றி.